ரிஷபராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிரன் பகவானுங்க. அதனால இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பாசமாக அன்பாக நடத்துக்குவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போவாங்க, அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுல வல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களோட ஜென்மத்திலேயே இருந்து, அதாவது உங்கள் ராசியிலேயே இருந்து நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு போகிறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு குரு வந்து 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் வந்துட்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து 10ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும் வந்து போகிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஃபேவராக இருக்காருங்க. அதாவது 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ 2 மிகப்பெரிய கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரப்போகுது. உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் வருடத்தோட முற்பகுதி பிற்பகுதின்னு 2ஆக பிரிச்சுக்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது பெரிய கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா, சின்னதாக அங்கங்கே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை ஒரு பெரிய கடன் வாங்கி அடைச்சிருவீங்க. அந்த பெரிய கடனையுமே உங்களுக்கு பணவரவு மூலியமாக நீங்கள் ஈஸியாக செட்டில் பண்ணக்கூடிய சூழலாக உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குங்க. அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி கலைத்துறை மீடியா துறையில் இருக்கிறவங்களும் நிறைய வெளிநாடு ப்ரோக்ராமில் போய் கலந்துக்கிறதுக்கு, நிறைய ஃபாரின் அவார்ட்ஸ் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வேறு மொழி மதம் இவங்களால உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி உத்தியோகம் மாறணும், தொழில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சொத்துக்கள் கோர்ட்டு கேஸ், இதில் சொத்துக்களுக்காக கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிருந்தீங்கன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக முடியும். ப்ரொமோஷன் நல்லா கிடைக்குங்க. ஆனால் பேசும்போது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த வருடத்தோட முற்பகுதியில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தாலும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. அங்கேருந்து உங்களுக்கு 6, 8, 10 பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் குரு தனகுருன்னு சொல்லுவோம், குடும்ப குருன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு நிறைய தனவரவு இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது வந்து இப்போ சரியாகிறதுக்கான சூழ்நிலை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஆனால் புதுசாக வாக்கு கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நிறைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தோடு போய் நிறைய சுபகாரியங்கள்னால நீங்கள் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். ரொம்ப நாளாக நான் வேலைக்காக தேடிட்டு இருக்கேங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்கலைங்கன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல். எதிரிகள் வந்து மறைமுக எதிரிகள் நிறைய இருந்தாங்க, அவங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க, உங்கள்கிட்ட விலகக்கூடிய சூழல். அவங்களுக்கு எங்கேயாவது ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்க வெளியே போகிறதுக்கான ஒரு காலமாக இருக்குது. அதே மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, ஆனால் தேவையில்லாமல் ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு ஒரு 5 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கேன், அது எனக்கு எப்போ தீரும் அப்படின்னா அதுவும் இந்த வருடம் உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை 8ஆம் இடத்துல படுதுங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவோட பார்வை படுறதுனால உங்களுக்கு கட்டாயம், அதாவது வேறு மாநிலமாக இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தீங்களோ, உங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகுவும் நல்லா இருந்தார் அப்படின்னா லாட்ரி அதிர்ஷ்டம் மூலியமாக பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது நீண்ட நாள் வியாதியை குறிக்கக்கூடிய இடங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷமா 6 வருஷமா ஒரு வியாதி இருந்து குணமாக முடியல, நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, அது ஒன்றும் சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சி அதன் மூலியமாக அந்த வியாதி உங்களுக்கு குணமாகறதுக்கான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. இது ரொம்பவே நல்ல அமைப்பு. கூடவே ராகுவும் பார்க்குறாரு. தொழில் ஸ்தானம், அதாவது தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலிருந்து வந்த எதிரிகளோட தொல்லை எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் போகுதுங்க. தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன், தொழிலை வந்து வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் ஆரம்பிக்கலான் இருக்கேன், பண்ணலாமான்னு கேட்டால் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் இருக்காருங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் வந்து தெளிவாக, அதாவது அடுத்தவங்களை நம்பி ஏமாறாமல் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கள்.
ஏன்னா ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக மற்றவங்க உங்களை ஏமாத்துறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிதாக அறிமுகமாகிறவங்க கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆனால் தொழில் சூப்பராக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல கேது வர்றாருங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ல் கேது இருக்கனால விநாயகர் கோவில் பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வாகனத்தில் கார் வாங்கினீங்களாலோ ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு விநாயகர் படம் வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாப சனி அட்டகாசமான நன்மைகளை தரப்போறாருங்க. அங்கேருந்து உங்களோட ராசியை 5ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. ராசியை வந்து குரு பார்க்குறனால இது நாள் வரைக்கும் இருந்து வந்த டென்ஷன் உங்களுக்கு நீங்கள் அதுவும் லாபஸ்தானத்திலிருந்து 1ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ பணம் உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு திங்கிங்லேயே இருக்குங்க. அதை வந்து அச்சீவ் பண்ணியுமே நீங்கள் காட்டுவீங்க. அதே மாதிரி வேலையாட்கள் இவ்வளோ நாள் தொந்தரவு இருந்துச்சுன்னா அவங்களோட தொந்தரவும் உங்களுக்கு நீங்கள் போகுது. அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அதாவது கன்சாலிடேட்டட் பேல இருக்கும் உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குங்க. அடுத்து சனியோட பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் 11ஆம் இடத்துல இருந்து பார்க்கறனால கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை சூப்பரா இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிறைய புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான வருடமா இருக்குங்க. 12 ராசிகள்ல ஒரு சில ராசிகளுக்கு தான் ரொம்பவே இந்த வருஷம் ஃபேவர். அதுல வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க முக்கியமானவங்களா இருக்கீங்க. உங்களுக்கான இன்னும் பரிகாரம் என்ன அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். உளுந்து தானம் பண்றது, விநாயகர் வழிபாடு பண்றதும் இந்த வருடத்தை மேலும் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்க ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.